டிகேபி இந்த பட்டியலிட்டத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா சென்னையில் வள்ளூர் கோட்டம் இல்லைன்னா சேப்பாக்கம் அந்த மாதிரி இடத்துல மினிமம் ஒரு 10,000 பேராவது போடணும். அப்போ தான் ஏன்னா அந்த எலெக்ஷன் வருது. இப்போ 2026 அசம்பிளி எலெக்ஷன் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணா மட்டும் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு நிறைய பேர் இங்கே இருக்கிற என்ன தப்பாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா நம்ம ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரிசர்வேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ரிசர்வேஷன் ஏற்றி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுக்கு தமிழ்நாட்டில் 39 எம்பி வெளியே பண்ணாங்க. 39 எம்பி ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணல, இன்க்ளூடிங் தேவேந்திர குல எம்பி அவங்க வெளியே வந்தாங்க. அப்புறம் என்ன இருக்கு? 39 எம்பி வந்து பார்லிமெண்ட்ல நீங்க வெளியிட பண்றீங்க. ஒரு கேஸ்ட் வந்து ஒரு குரூப் எம்பி பண்ணும்போது கம்மி ஓட்டு அப்படின்னா நீங்க பாய்கட் பண்ணி என்ன இருக்கும்? அப்ப ஏன் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? நான் கேட்கிறேன். நமக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ 39 எம்பி வெளியே வந்தாங்க அன்னைக்கு. அதான் திமுக அன்னைக்கு திராவிட கழக எம்பிகள் எல்லாம் வெளியே வந்தாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம போய் திரும்ப வாங்குற அமெரிக்காவும் மெட்ராஸும் எல்லாம் தப்பா சொல்லல. ஆனா உங்க சுயமரியாதை நடந்தாங்க. இப்ப வந்துருக்கீங்க. உங்களால முடிஞ்சா நீங்க கேளுங்க. உங்களுடைய போய் உங்களுடைய சிஎம் கேளுங்க, டிப்டி சிஎம் கேளுங்க, இவங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. இது கொடுத்தா இன்னொரு கமிட்டிக்கார ஓட்டு போய் நினைச்சீங்கன்னா அப்புறம் எங்க ஓட்டு கேட்க வர நீ என்னோட ஓட்டு வர வேண்டாம். நீங்க இப்படி ஒரு அருமையான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இந்திய தலைநகர் டெல்லியிலே நடத்துவதற்கு பெரும் முயற்சி எடுத்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மற்றும் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு சொல்லலாம் என்று இருக்கிறேன். தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம். முதலாவதாக நம்ம வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு நேமை சேஞ்ச் பண்ணது நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வெற்றி. 13/4/2021 அன்றைய தேதியில் இந்திய ஜனாதிபதி அவர்கள் வந்து நம்மளுடைய 7 உட்பிரிவுகளை ஒரே பிரிவாக அழைக்கக்கூடிய ஒரு அரசாணையை பிறப்பித்தார்கள். That was notified on 13/4/2021. அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு ஜிஓ போட்டாங்க. இப்போ வந்து we are entitled to community certificate of தேவேந்திர குல வேளாளர். இது எல்லாரும் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பல்லன் குடும்பம் அப்படி வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு இது என்னன்னா உளவியல் ரீதியா நம்ம வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருந்தோம். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் போனோம்னா அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஜாதி சொல்ல கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட் வந்து விலகி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நம்ம பார்த்துருக்கிறோம். எல்லாருமே வந்து அனுபவிச்சிருப்போம். அந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறது we are not untouchables. யாரெல்லாம் வந்து ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா untouchables தான் ஷெட்யூல் காஸ்ட். Fortunately and unfortunately that community was included in the scheduled caste on 6/6/1931. இதான் இந்த கடந்த இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து பட்ட கஷ்டம். இந்த வருகிற காலங்களில் நமக்கு வந்து வரலாறு திரும்பும் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு முதல் போராட்டமாக தலைநகர் டெல்லியிலேயே இந்த போராட்டத்தை இங்கே ஏற்படுத்தி கொடுத்த டெல்லி வாழ் தேவேந்திர குல சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவித்து அவர் வந்து சென்னையில் நடந்த ஒரு தேவேந்திர குடும்ப விழாவில் சொல்லினார். நான் டெல்லியில் வந்து நான் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் லெனின் சிவகுமார் அவர்கள் வந்து நடத்திய அந்த குடும்ப விழாவில் அதை நடத்தி காட்டிவிட்டார். அடுத்ததாக டிகேபி இந்த பட்டியலிட்டத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா சென்னையில் வள்ளூர் கோட்டம் இல்லைன்னா சேப்பாக்கம் அந்த மாதிரி இடத்துல மினிமம் ஒரு 10,000 பேராவது போடணும். அப்பதான் ஏன்னா அந்த எலெக்ஷன் வருது. இப்போ 2026 அசம்பிளி எலெக்ஷன் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு நிறைய பேர் இங்க இருக்கிற என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா நம்ம ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரிசர்வேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ரிசர்வேஷன் 80% ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், 1% ஃபார் ஷெட்யூல் ட்ரைப் இன் தமிழ்நாடு. அப்படி பாத்தீங்கன்னா 3% வந்து அருந்ததியருக்கு போகுது. அருந்ததியருக்கு 3%ல as per GO 55 the first vacancy goes to அருந்ததியர். எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்சி கிரியேட் ஆனா goes to அருந்ததியர். வாட் இஸ் தி ரிசர்வேஷன்? இங்க எந்த ரிசர்வேஷன் கிடையாது. எம்பி சென்டல், ஓபி சென்டல், பி சென்டல் ரிசர்வேஷன், எல்லா ரிசர்வேஷன் இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது கட்டாயமா நீங்க ரிசர்வேஷன் அழைக்காதீங்க. ரெடியா போயிட்டாலே எல்லாமே வரும், மானம் வரும் உங்களுக்கு.
செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கிற ஒரே பாக்கியம் என்னன்னா வெளியில போயாகணும், பட்டியலோடு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒருமித்த கருத்தோடு தான் எல்லாருமே செயல்படணும். இந்த மாதிரி வந்து கூட்டத்தை பண்ணணும். அதில் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இன்னொன்று என்னன்னா, முடியுமா whether the DKB can be delisted from the community, the scheduled caste can be done as Article 341 subclass 2, where it is any caste can be excluded or included in the scheduled caste அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ பார்லிமெண்ட் லா அப்பனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க என்ஓசி கொடுக்கணும். இதுதான் இந்த என்ஓசிக்காக 2020 ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் grouping the community into one caste, the central government sent a letter to state government to send NOC for delisting the DKB community. It's still pending. One of the representations was rejected by the state government. That is not feasible. It's not considerable. That was rejected. So our நம்ம இப்ப பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரே வழி போராட்டம் தான். இது சட்ட போராட்டம் பண்ண முடியும். நம்மளுடைய மக்கள் இன்னும் வர 2026க்குள்ள நம்ம இதை கையில் எடுத்து பண்ணா மட்டும் தான் எல்லாமே வரும். அதுக்கு முன்னாடி ஒரே சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஒரு டீலிஸ்டுக்காகவும் இந்த குரூப் நேமிங்காகவும் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க பேரை நீங்க யாருமே சொல்ல முடியல. அண்ணன் கணிசம் சொன்னாங்க. ஏன்னா இதுல தங்கராஜ் வந்து முதல்ல ஸ்டெப்ஸ் எடுத்தார். 2015 பிரைம் மினிஸ்டர் வந்து 105 தேவேந்திர வேளாளர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கூப்பிட்டு அவருடைய வீட்டில் லஞ்ச் கொடுத்தாங்க, டின்னர் கொடுத்தாங்க. கொடுத்து எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணாங்க. அவங்க அசூர் பண்ணாங்க within 7 years we will bring the amendment சொன்னாங்க. அதே அமெண்ட்மெண்ட்டை பண்ணி காட்டினாங்க பார்லிமெண்ட்ல. அதுக்கப்புறம் அதுக்கான முழு முயற்சி வந்து ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் அம்சாஜி பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் சொல்றதுனால பாலிடிக்ஸ் சொல்லல. இதெல்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க பாலிடிக்ஸ். நம்மளுக்கு இன்னைக்கு 100% வந்து சப்போர்ட் பண்றேன். அன்னைக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 39 எம்பி வெளிநடை பண்ணாங்க. 39 எம்பி ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணல, இன்க்ளூடிங் தேவேந்திர குல வேளாளர் எம்பி ஃப்ரம் 2 கான்ஸ்டிடியூஷன். அவங்க சேர்ந்து வெளியே வந்தாங்க. அப்புறம் என்ன இருக்கு, 39 எம்பி வந்து பார்லிமெண்ட்ல நீங்க வெளிநடை பண்றீங்க. ஒரு காஸ்ட் வந்து ஒரு குரூப் நேமிங் பண்ணும்போது கமிங் அவுட் அப்படின்னா நீங்க பாய்காட் பண்ணி என்ன அர்த்தம்? அப்ப ஏன் நீங்க சப்போர்ட் பண்றீங்க நான் கேக்குறேன். நமக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ 39 எம்பி வெளியே வந்தாங்க அன்னைக்கு. அதான் திமுக அன்னைக்கு திராவிட கழக எம்பிகள் எல்லாரும் வெளியே வந்தாங்க. சோ அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம போய் திரும்ப வாங்கின பதவிக்காகவும் மற்ற போக எல்லாம் தப்பா சொல்லல. ஆனா உங்க சுயமரியாதை இழந்தாங்க. இப்ப வந்திருக்கீங்க. உங்களால முடிஞ்சா நீங்க கேளுங்க, உங்களுடைய சிஎம் கேளுங்க, டிப்டி சிஎம் கேளுங்க, இவங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. இது கொடுத்தா இன்னொரு கமிட்டியார் ஓட்டு போய் நினைச்சீங்கன்னா அப்புறம் எங்க ஓட்டுக்கே வர நீ என்னோட ஓட்டு வர வேண்டாம். நீங்க இதைத்தான் என்னுடைய மிக தாழ்மையான கருத்து. எல்லாருமே வந்து அரசியல் மற்ற மதம் எல்லாம் கடந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து பட்டி வெளியேற்றதுக்கு மட்டும் உறுதியாக நின்றால் வெற்றி நிச்சயம். நன்றி. இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரமின்மையை கருதி நான் வந்து 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். 3 முறை சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கு போட்டிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்திருக்கிறேன். பிஜேபியில் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த 20 ஆண்டு காலம் மேல இந்த பட்டியலை பற்றி சப்ஜெக்ட் எனக்கு தெரியும். இதனுடைய ஆரம்ப காலமாக மதுரை தங்கராஜ் மற்ற கிராமத்தில் கூடிய ஒவ்வொருவரும் இதற்காக போராடினார்கள். பிரதமரை பார்த்த 101 பேர்ல நான் ஒரு ஆள். பிரதமர் விருந்து கொடுத்த இதுவரையும் இந்திய அரசியல்ல ஒரு பிரதமர் ஒரு சமுதாயத்தை கூப்பிட்டு விருந்து கொடுத்த ஒரே சரித்திரம் வாய்ந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கப்புறம் மதுரையுடைய பிரகடனம், அதாவது நாம் அரசியல் பேச நன்றி தெரிவித்து ஆக வேண்டும். இந்த பதிவு மேல போகுது, இதனுடைய வெற்றி வரும். அப்பதான் அமித்ஷா அவர்கள் மதுரை பிரகடனத்திலே வந்து பேசி நமக்கு உயர்வை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் அமித்ஷா அவர்கள். அதே போல ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் போன பிறவியிலே நான் இந்த சமுதாயத்தில் பிறந்தவன் என்று கண்ணீர் விட்டு அழுதார் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள். இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர், எப்படியாப்பட்ட இங்கே மோடி கிட்ட போன்ல பேசக்கூடிய ஆளுமை உள்ளவர், அப்படியாப்பட்ட ஒருவர் இன்றைக்கு நம் சமுதாயத்தை பற்றி பேசினார்கள். அதனால் அதே போன்று காஞ்சி மடாதிபதி கொரோனா காலங்களிலே 35 பேரை நான் அழைத்து சென்றேன். அதிலே ஆதி நாராயணன் என்பவர் ஒருவர் உரையாற்றினார்கள். எந்த ஒரு பூஜை செய்தாலும் அதில் இந்திரனுடைய பூஜை தான் முதலே துவங்கும். அந்த பூஜையை செய்துவிட்டு இந்திரனுக்கு பூஜை செய்துவிட்டு தான் மறு பூஜை செய்வார்கள் என்றும், ஒரு சாதாரண குழந்தை வந்தா கூட இந்த மடத்திலே முதல் மரியாதை செய்யப்படும் என்று சொன்னது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவதற்கு போய் சேர்ந்தது.
கொரோனா காலங்களே காலை உணவு மதியம் கொடுத்து நம்ம சுவாமிஜி அவர்கள் எல்லா மீடியா வர வச்சு பேசினார்கள். இன்றைக்கு அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் இருந்த முதலமைச்சருக்கு நாம் நன்றி தெரிவித்தே ஆக வேண்டும். தங்கமணி வேலுமணியும் இன்றைக்கு நாம் பாதி கிணறை தாண்டி இருக்கிறோம். 7 உள்பிரிவு இன்றைக்கு பார்லிமெண்ட்ல அறிவிக்கும் போது பலர் வெளிநடப்பு செய்தார்கள். நான் அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அன்றைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்தது எடப்பாடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால் இன்றைக்கு நாம் யாரெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி கடன் செய்ய வேண்டியது நம் கடமை. மதுரை சீனிவாசனாக இருக்கட்டும், அதே போன்று வருங்காலத்தில் இன்னும் ஒரு 26, 27, 30ஆம் தேதி நினைக்கிறேன் தங்கராஜுடைய தாயாருக்கு நினைவு படத்திறப்பாளருக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வருகிறார். நாம் எந்த அதிகாரம் இருக்கிறதோ அதை பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பல விஷயங்களை கூறலாம். அதை நேரமின்மை கருதி இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு நல்கிய எல்லோருக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்த மரியாதைக்குரிய காமராஜ் அவர்கள் என்னுடன் பயணிக்கக்கூடிய வீட்டுக்கு நான் பலமுறை சேர்த்துக்க பல நிகழ்ச்சியை நானும் அவர் கலந்துக்கிறோம். ஐசி பாண்டி அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டி ஒவ்வொருவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து வருங்காலங்களிலே இது சுமூகமாக போய் முடியும், அதற்குண்டியான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை என்னுடைய கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதாக்கு ஜெய். நான் ஒரு ஓய்வு பெற்ற விஞ்ஞானி. நீ பெரிய விஞ்ஞானி ஆகிவிட்டாய், நீ ஏன் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று என்னை சுற்றி பற்றி பல பேர் பல கேட்கிறார்கள். இன்றைக்கு நாம் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறோம். இந்த பொறுப்பானது நமக்கு பட்டியலை விட்டு வெளியேறினால் மிகப்பெரிய தியாகத்தை நாம் செய்ய வேண்டும். அதற்கான பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் மனைவி கொண்டு வரும்போது கூட கூறினார்கள், அதெல்லாம் இல்லை அம்மா, நான் இவ்வளவு ஒரு பதவியில் இருந்தும் நமக்கு எவ்வளவு இழுக்கு ஏற்பட்டது என்று அவருக்கும் தெரியும். அந்த இழுக்கில் இருந்து இந்த இழிநிலையிலிருந்து மேலே வர வேண்டும் என்றால் நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும். இப்போது நாம் நெஞ்ச நிமிர்த்தி பட்டியல் விட்டு வெளியே வரும்போது அதே நிமிடத்தில் நம் சமூகத்தில் உள்ள கீழே உள்ளவர்கள் எப்படி மேலே கொண்டு உள்ள திட்டங்களையும் செய்யணும், அதற்கான கருத்துருவாக்கத்தையும் செய்ய வேண்டும், அதற்கான முன்னெடுப்புகளையும் செய்ய வேண்டும். அப்படி ஒரு பொறுப்பையும் ஏற்று இந்த டெல்லி ஜந்தர் மந்திரில் நம்ம கூடியிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு. இதை நம்ம கட்டாயம் செய்தாக வேண்டும். என்னோட சுற்றி இருக்கிற என்னுடைய சக நண்பர்கள் சயின்டிஸ்டாக இருக்கலாம், IAS IPS கூட இருக்கிறார்கள். இந்த மேல்நிலை படிப்புகள் எப்படி நாம் செல்ல முடியும்? தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, நம்ம சமாதானம் சொல்கிறோம், கரெக்ட். மத்திய அரசாங்கத்தில் IAS IPS சயின்டிஸ்ட் மாதிரி ஹையர் லெவல் போஸ்ட்டுக்கெல்லாம் இல்லையே அப்படின்னா இல்லாட்டி போகுது. மானம் வேண்டாமா? மானம் ஒன்றுதான் நமக்கு. வரலாறு என்பது அலெக்சாண்டர்ல இருந்து ராஜராஜ சோழன் வீரமே வென்றிருக்குது. வீரம் மான உணர்ச்சியோடு. மான உணர்ச்சியை நம்பி எந்த சமூகமும் வீழ்ந்ததாக உலக வரலாற்றிலே இல்லை. நாம் வீழ்வோம். ஆனால் நாம் இதுவரை படாத கஷ்டங்களா இன்னொரு 10-60 ஆண்டுகள் பட்டுவிடுவோம். இந்த கஷ்டங்களையும் மீறி நாம் வெளியே வந்து நல்ல ஒரு மானமிக்க சமுதாயமாக தமிழ்நாட்டை நல்ல வழிப்படுத்தும் சமுதாயமாக நாம தான் வேண்டும். தமிழரை நாம் தான் ஆள வேண்டும். தமிழ்நாடு நாம் தமிழ் மண்ணை நாம் தான் ஆள வேண்டும். நாம் ஆண்டால் தான் தமிழ்நாடு சிறக்கும். அதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். இன்னும் சிறிது நாளில் பசுந்தமிழ்நாட்டை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய திட்டத்தோடு அடுத்த கூட்டத்தில் உங்களுக்கு கூறுகிறேன். இந்த வாய்ப்புக்கு இந்த இந்திரபிரஸ்தம் என்ற இந்திர நாடு இது நமக்கு தில்லி நகரம். இந்திரபிரசம் இந்தியத்தில் தில்லியின் பெயர் இந்திரபிரசம் என்கிறார்கள். உலகமெங்கும் இந்திரனும் பாண்டிய வம்சம் இருக்கிறது. நாம் வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு கூறி வணக்கம்.